2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியது, விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முழு அளவிலே தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து உத்தரவினை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கின்றது. அதன்படி 234 பேர் தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2 நபர்கள் முதல் அதிகபட்சமாக 4 பேர் வரை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்படுவர் என்ற கருத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் சில நாட்களிலே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேர்தலுக்கான முழு அளவிலான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக இந்த அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.